வெல்கம் டு மீனாஸ் மெனு. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். நேற்று குழந்தை கண்ணனின் திருமார்பின் அழகினை பெருமா உரலில் பிணிப்புண்டிருந்து என்ற பாடலில் பார்த்தோம். மார்கழி 21ஆம் நாளான இன்று பெரியாழ்வாரின் முதற்பத்து 2ஆம் திருமொழியில் 11வது பாடலான நாள்களோர் நாலைந்து திங்கள் அளவிலே எனத் தொடங்கும் பாடலை பார்க்கலாம். நாள்களோர் நாலைந்து திங்கள் அளவிலே தாளை நிமிர்த்துச் சகடத்தைச் சாடிப்போய் வாழ்கொள்வளை எயிற்று ஆருயிர் வவ்வினான் தோள்கள் இருந்தவா காணீரே சுரிகுழலீர் வந்து காணீரே என்று யசோதை அங்குள்ள பெண்களை அழைப்பதாக பெரியாழ்வார் பாடுகின்றார். இந்த பாடலில் நாள்கள் என்பது கண்ணன் பிறந்த பின்பு சென்ற நாட்களை குறிக்கின்றது. ஒரு நாலைந்து திங்கள் என்பது ஒரு நாலைந்து மாதத்து அளவிலே என்பதை குறிக்கின்றது. தாளை நிமிர்ந்து என்றால் காலை தூக்கி என்று பொருள்படும். சகடத்தை சகடாசுரனை என்று பொருள்படும். சாடிப்போய் உதைத்துவிட்டு என்று பொருள்படுகின்றது. இப்போது இந்த பாடலின் பொருள் விளக்கத்தினை விரிவாக காணலாம். ஒரு முறை யசோதை குழந்தை கண்ணனை முதன்முறையாக புனித நீராட்டி வைக்க எண்ணம் கொண்டு மற்றவர்களையும் அழைத்து கொண்டு யமுனை நதிக்கரைக்கு சென்றாள். அப்போது குழந்தை கண்ணனை ஒரு மாட்டு வண்டியின் அடியில் தொட்டிலில் கிடத்திவிட்டு யமுனை நதியில் நீர் எடுத்து வர சென்றாள். அச்சமயம் கம்சனால் ஏவப்பட்ட சகடாசுரன் என்ற அசுரன் வண்டியின் வடிவம் கொண்டு கண்ணனை கொல்ல முயன்றான். அப்போது கண்ணன் தன் பிஞ்சு கால்களால் வண்டியை எட்டி உதைத்தான். அந்த உதைப்பட்ட மாத்திரத்தில் அந்த சகடு முறிந்து கீழே விழுந்தது. சகடாசுரனும் அழிந்தான். இதேபோன்று முன்பொரு சமயம் தன்னை முலைப்பால் கொடுத்து கொல்ல வந்த பூதனையின் உயிரையும் பறித்தவனான குழந்தை கண்ணனின் தோள்களின் அழகை காண வாருங்கள், சுருண்ட கூந்தலை உடைய பெண்களே வந்து பாருங்கள் என்று யசோதை கண்ணனின் தோள்களின் அழகினை பாடுவதாக பெரியாழ்வார் கூறுகின்றார். நாளை மைத்தடங்கண்ணி யசோதை வளர்க்கின்ற என்ற பாடலை பார்க்க இருக்கின்றோம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.